திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலராள் நொக்குண்டாம் எனிலுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருவேனே. நம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அனைத்து பக்த பிரியர்களுக்கு என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பண்ணுகின்றேன். நான் உங்கள் ரவிவர்மா குருக்கள். நான் உங்களுடன் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள போகின்ற விஷயம் என்ன என்றால் அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதி அப்படின்னா சுப்பிரமணிய ஐயரா, சுப்பிரமணிய ஐயர் அபிராமி பட்டர். இந்த அபிராமி பட்டரால் அருளை செய்யப்பட்டது தான் இந்த அபிராமி அந்தாதி. சரபோஜி மகாராஜா தன்னுடைய பித்ருக்கடனுக்காக திருக்கடையூர் வருகின்றார். அங்கு பஞ்சாங்கம் வாசிக்கும் ஒரு குருவாக இருந்து சுப்பிரமணிய ஐயர் அந்த ஆலயத்தில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். அங்கு வந்த அந்த சரபோஜி மகாராஜாவிடம் அவர் பிடிக்காத சில நபர்கள் இருப்பாங்கல்ல, அந்த சுப்பிரமணிய ஐயரை பிடிக்காத சில நபர்கள் இருப்பாங்க. அவர் மகாராஜாவிடம் அந்த சுப்பிரமணிய ஐயரை பற்றி தவறான கருத்துக்கள் சொல்லும் பொழுது அவரை பரிசோதிக்கும் வண்ணமாக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த சுப்பிரமணிய ஐயர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு என்ன திதின்னு கேட்கிறாரு. இந்த சுப்பிரமணிய ஐயர் அபிராமி பட்டர் என்ன அப்படின்னா, அவருடைய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவரு வித்யா வாசகர், அம்பாளை தன்னுடைய ஹிருதயத்துல வச்சு பூஜை பண்ணக்கூடியவர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த நேரத்துல அவர் சுவாமியை வழிபாடு, தன்னுடைய ஹிருதயத்துல சுவாமியை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஸ்ரீ வித்யா வழிபாட்டுல என்ன அப்படின்னா, சுவாமியை தன்னுடைய மனதில் நிறுத்தி ஹிருதயத்துல நிறுத்தி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுல தேவர்கள், நட்சத்திரங்கள் இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணிட்டு போகும் பொழுது இந்த மகாராஜா தன்னுகிட்ட என்ன திதின்னு கேட்கும் பொழுது, அந்த நேரத்துல அந்த இடத்தில் பௌர்ணமி திதியாகப்பட்டது வழிபாடு செய்யும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் கேட்ட உடனே இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த ஹிருதயத்தில் இருந்த அந்த பௌர்ணமி தன்னுடைய அம்பாளை தொழுது கொண்டிருக்கும் பொழுது பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆனா அன்னைக்கு திதியாகப்பட்டது அமாவாசை. தப்பா சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அவருக்கு மகாராஜாக்கு கோபம் வந்துருச்சு. இன்னைக்கு அமாவாசையா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் இல்ல, இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, இன்னைக்கு இரவு சாயந்தரம் பௌர்ணமி வரணும், வரலனாக்கா உனக்கு தண்டனை அளிக்கப்படுன்றாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாரு, இது ஒரு நீண்ட கதை, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரை நான் சொல்றேன். சில தவறுகள் இருந்தால் மன்னிட்டுக் கொள்ளுங்கள். அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, அப்ப அவரு அம்பாளுக்கு அருளை செய்ததுதான் அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதியை அந்தமாக கொண்டு வருவது. அப்படின்னாக்கா இந்த முதல் பாடலாகப்பட்டது படிக்கும் பொழுது அந்த பாடல் வரியில கீழே வரும் பொழுது அந்த பாடல் வரியை எந்த வரியில முடிகிறதோ அந்த வரியில அந்த பாடல் தொடங்கும். அதுதான் அந்த பாடலுடைய சிறப்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உதிக்கின்ற செங்கதிர் உச்சத்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதலும் போது வழக்க மறை துதிக்கின்ற மென்கொடி மென்கொடி குங்குமம் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற விழுத்துணையே. இந்த விழுத்துணையே வரும் பொழுது அடுத்த வரியை எதுல தொடங்கும் அப்படின்னா, துணையும் தொழுதும் தெய்வமும் அப்படின்னு அடுத்த வரி அந்த எந்த வரியில முடிகின்றதோ அடுத்த வரியில அந்த பாடல் தொடங்கப்படும். அதனாலதான் அந்த பாடலுக்கு அந்தாதி, அந்தத்தை தொழுவக்கூடியது. அதாவது மேல உள்ள வரியில எந்த வரியில முடிகிறதோ அந்த பாடல் அடுத்து வரக்கூடிய பாடல் வரியில தொடங்கும். இந்த அபிராமி அந்தாதிக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் இருக்குது. இந்த 100 பாடல்கள்லயும் ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு விஷயத்தை அவங்க நமக்கு வரனாக கொடுத்து போயிருக்காங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு அபிராமி எந்தன் விழுத்துணையே. அப்படின்னா அம்பாளிடம் நாம் வேண்டுகின்ற அது அனைத்து செல்வங்களும் தரக்கூடிய வல்லமை வாய்ந்தது அபிராமி அந்தாதி. பொருள் செல்வமாக இருக்கட்டும், அருள் செல்வமாக இருக்கட்டும், குழந்தை செல்வமா, குழந்தை பாக்கியம், நோய், எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையாக இந்த அபிராமி அந்தாதி பாடலில் சிறப்பான ஒரு விஷயங்கள் அமைந்திருக்கிறது. ஆகையால்
இந்த விஷயங்கள் வந்து எதுக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் டூனாடி தோட்டம், தாமன் பத்து தீகா, ஜரன் பாங்கி செமினி சிலாங்கூர் இந்த முகவரியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் இந்த அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அபிராமி அந்தாதி விழாவை மிக விமர்சையாக செய்ய அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த விழாவாகப்பட்டது வருகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அது 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 4க்கு இந்த அபிராமி அந்தாதி திருவிழா நடைபெற உள்ளது. ஆகையால் பக்தர்களாகிய நீங்கள் யாரேனும் இந்த விழாவில் கலந்து கொண்டு அம்பாளின் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி இருந்தால் நீங்கள் இந்த வைபவத்தில் கலந்து கொள்ளும் அன்பர்கள் ஆலய நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு அம்பாளின் திருவருளுக்கு பாத்திரமாகும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.